ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் உங்களோட குழந்தையோட பேரை வந்து எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எடுத்து வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையோட பேரை வந்து ரேஷன் கார்டில் சேர்க்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. இதுக்கு வந்து சிம்பிளாக நீங்களே வந்து ஆன்லைன்லேயே பண்ண முடியும். உங்களால் வீட்டிலே வந்து இது வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அப்படி இல்லை, இப்போ ஒரு 5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஆதார் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஆதார் அல்லது பர்த் சர்டிஃபிகேட் அந்த ஏஜை பொறுத்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா போதும், ஈஸியாக வந்து நீங்களே வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதை எப்படிங்கிறது இன்றைக்கி டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்லேயோ மொபைல்லையோ வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் போய்ட்டு TNPDS அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அது TNPDS.gov.in வருது பார்த்தீங்களா. இதுதான் நம்ம கவர்மெண்ட் சைட்டு. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சைட்டில் இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் வரும். இதில் கீழே மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு. அதுதான் வந்து இப்போ நமக்கு தேவையானது. அதுக்கு கீழே உறுப்பினரை சேர்க்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஸ்மார்ட் கார்டோட உங்கள் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். இதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி வீடியோ சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். கீழே அதோட கேப்சா குறியீடை மேலே இருக்கிறத பார்த்து கரெக்டாக அப்படி டைப் பண்ணுங்கள். பதிவு செய்யணும்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்து சென்ட் ஆகும். ஒரு 7 டிஜிட் OTP வரும். 300 செகண்டுக்குள்ளே அதை நீங்கள் வந்து இங்கே எடுத்து ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு பதிவு செய்யணும்னு கொடுங்க. இப்போ வந்து உள்ளே போயிடுச்சு. இதில் உங்களோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கும். யார், அவங்க பேர் என்ன, குடும்ப அட்டை என்ன, அந்த நியாய விலைக் கடை குறியீடு, அதுபோக அதில் உள்ள மெம்பர்ஸு, எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து காமிக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்க உங்களோட தாங்கிறது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா தான் குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லி ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நமக்கு தேவையானது. இதில் நீங்கள் யார், அவங்க எந்த சைல்டு சேர்க்க போகிறீங்களோ அந்த சைல்டோட நேமை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஆதாரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். நேம் ஃபஸ்ட்டு வந்து நேம் இங்கிலீஷில் ஒரு டைப் பண்ணணும். அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் பேர் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் டைப் பண்ண தெரியலனா அதிலே ஒரு கீபோர்டு வரும், அதில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஜெண்டர் சூஸ் பண்ணணும். அதில் வந்து பாலினம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆனா பெண்ணா சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சைல்டோட பர்த் டேட்டு, ஆதாரில் இருக்கிற அதே டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த உறவு முறைங்கிறத சூஸ் பண்ணி மகளா மகனாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆவணங்கள்னு கேட்கும். அதில் ஆதார் அட்டையா பிறப்பு சான்றிதழான்னு கேட்கும். நீங்கள் 5 வயசுக்கு மேலேனா ஆதார் அட்டையை சூஸ் பண்ணிடுங்க. அது கீழேனா பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஆதாரை சூஸ் பண்ணிவிட்டு ஆதார் டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அது பதிவேற்றுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர், அந்த சைல்டோட ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து உங்கள் இது வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் புதுசாக உங்கள் சைல்டோட டீட்டெயில் ஆட் பண்ணது வந்து கீழே வந்து ஆட் ஆகி நிற்கும். அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேயே திருத்திக்க முடியும், இது சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இப்போ நான் வந்து பேர் பார்த்தீங்கன்னா இன்சில்லாம் போட்டேன். அதை நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதிலே வந்து திருத்தன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோன்னே திரும்ப அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணணும். அதில் எடிட் பண்ணி மாற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து இனிஷியலில் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன். அதை நான் திரும்ப மாடிஃபை பண்ணிவிட்டு அகைன் நான் வந்து சப்மிட் பண்ண போகிறேன். டீட்டெயில் நான் மாற்றிட்டேன். அகைன் உறுப்பினர் விவரம் சேமின்னு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உள்ள அந்த டீட்டெயில் வந்து அப்டேட் ஆகிக்கும். இப்போ நான் மாற்றினது வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிக் மார்க் இருக்கும். நான் மேலே கொடுத்த எல்லா டீட்டெயிலும் வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து சப்மிட் ஆகிடும்.
அவ்வளோதான். ஸோ உங்களோட கோரிக்கை வந்து வெற்றிகரமாக பதிவு செய்யப்படுன்னு வந்துடும். ஸோ அந்த குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் அடுத்து நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத. ஸோ இப்போ நான் அதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை எப்படி ட்ராக் பண்ணுறதுங்கிறவே நான் இப்போ உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு முகப்புக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் போயிடும். இந்த ஹோம் பேஜில் ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே செக்ஷன் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுலேயே வந்து கீழே லாஸ்ட்டில் அட்டை தொடர்பான சேவை நிலைன்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். ஸோ அங்கே அந்த காப்பி பண்ண நம்பரை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து கோரிக்கை சமரிக்கப்பட்டது, ஆவண சரிபார்ப்புக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் அதில் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நேம் வந்து ஆட் ஆயிருன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நீங்களே வந்து பண்ணிட முடியும். இதுக்கு எங்கேயும் யார்ட்டையும் போய் கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.